சத்திரம் வந்துட்டாங்க. இங்கே வந்து தங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா. இந்த புலிமேடு 6 மணிக்கு வந்தோம், 10 மணி ஆக போகுது. மழை 8 பிடிக்குது, 11 மணி ஆக போகுது. நாளைக்கு காலையில் உள்ளது வர போகிறோம். நீங்கள் பேசுங்க. டோக்கன் கிடச்சி வெற்றி ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் பலன். இப்போ அடுத்தது போலீஸ் டோக்கன். இது வந்து விர்ச்சுவல் கீ பாஸ். ஐயப்போ 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 சாமியே மாமா நம்ம ஐயப்பா பெரிய சாமி இருக்கிறாரு, கண்டி சாமி போகிறாரு. புலிமேடு வழியாக போகிற ஃபஸ்ட்டு கோயில் முருகன் கோயில், சத்திரம் முருகன் கோயில் போயிருக்கோம். இது மேலே மலை வேறு போகிறோம் சாமி. இதை ஃபஸ்ட் டைம் நான் வரேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா என்ன சாமி டேட்? இன்னைக்கு 22/12/2024. பாருங்கள் இப்படி தான் இருக்குது. கூட்டம் பரவாயில்ல, வரலாம். நாங்கள் வந்து ஃபுல்லாக கூட்டம் இருந்துச்சு. கூட்டம் கம்மியாகிடுச்சு இப்போ. சரிங்களா, சாமியை சரணம். பார்ப்போம். கட் பண்ணிக்கலாம். தண்ணி போகிற வேறு தண்ணியா? எவ்வளோ குடிநீர் ஐயப்பா ஐயப்போ சாமியே. 15 வருஷம் கழிச்சு ஐயப்பா நான் போக போயிட்டு இருக்கேன் சாமி. எனக்கே தெரியல இந்த வாட்டி எப்படி போட்டோன்னு தெரியல சாமி. 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் 3 வாட்டி போட்டு இப்போ 4வது வாட்டி போட்டு போயிட்டு இருக்கிறேன். ஹைதராபாத்ல வச்சுட்டாருப்பா சைக்கிள்ல. எந்த கிலோமீட்டர்? 1300 கிலோமீட்டர் ஹைதராபாத்ல வந்திருக்காருப்பா சைக்கிள்ல தனியா. ஆமாம் பாருங்க. இப்போ எங்க கூட புலிமேட்டில் ஏறாரு இவரு. சரிங்க, திரும்ப போய் தான் போத்தாரோ சைக்கிளில்? ட்ரெயின் சைக்கிளா பார்சல். சரி போதாமா? பார்த்தோம். போலாமா? இங்கே வந்து குளிச்சிருக்கலாம் பாரு தண்ணி. நீ வார சாமி, தண்ணி சூப்பராக போகுது. இங்கே குளிச்சிருக்கலாம். அதான் சார் தண்ணி அழகாக போகுது. இங்கே வந்து குளிச்சிருக்கலாம். இதோ பாருங்க, காட்டுக்குள்ளே போகிறோம். ரமேஷ் அழுத்தி விட வருங்க. ஃபோட்டோ எடுக்குமா? பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். போக முடியாது. மலை ஏற போகிறோம். வாங்க பார்ப்போம். ரமேஷா தண்ணி போயிடுக்குது. பேசாமல் இங்கேருந்து குளிச்சிருக்கலாம்பா. தெரியா போச்சு நம்மளுக்கு. ரமேஷா தண்ணி போகிற பாரு, இங்கே வந்து குளிச்சிக்கலாம். ரமேஷா பாரு தண்ணி பாரு. அதை கட் பண்ணி எடுங்க. ஃபுல்லாக எடுக்காதீங்க ஒரே இதாக. பிளாஸ்டிக் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மலை ஏறணும் காட்டுக்குள்ளே. நீங்கள் பாருங்கள், மேடு ஃபஸ்ட்டு மலை மேடு, புலிமேட்டு மேலே எல்லாம் இந்த பக்கம் காட்டுக்குள்ளே போதும். எல்லாம் ஃபென்சிங் போட்டுட்டாங்க. ஒரு சில டைம் யானைகள் வரதுக்காக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஃபென்சிங் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் வச்சுருக்காங்க. ஏங்க எல்லாம் டிசிப்ளினாக போய் டிசிப்ளினாக வாங்க சாமி. சாமியை ஐயப்பா ஐயப்பா. இதான் புல்மேடு. பாதையில் ஏறிட்டு இருக்கோம். மலை சாமியே
இப்போ சொல்ல நான் கயிறு பிடிச்சிடணும் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெயில் பிடிச்சி ஏற வேண்டிய இடம். ஏற முடியாதவங்க வெயில் பிடிச்சி ஏறலாம். சரிங்களா? ஏறலாம் பண்ணி விட்டுருக்கு பாருங்க. நல்லா மழை பஞ்சு நல்லா முடியாது. ஏன்னா பயங்கரமாக தண்ணி வரும். வீட்டில் எங்கே வர்றது இதுலேருந்து 1 மணி வரை கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் ஏறி ஒரு மேடு ஏறிட்டா 10 மணி ஏற போனோம். புல்மேடு கிட்ட பாருங்க சாங்க. புல்மேட்டை வந்துட்டோம். இஷ்டம்தான் சரி. நான் எவ்வளோ மலை ஏறிட்டேன். ஆனால் இது மாதிரி நம்மளுக்கு தலை சுத்தானதில் பண்ணி தலை சுற்றிட்டு பேசுங்க. இது பாருங்க இந்த காட்டுக்குள்ள வந்து சாமிலாம் யூஸ் பண்ணுறோம். இது பாருங்க இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறோம், நாடு அழிஞ்சு போயிடும். நம்ம நாடு ஏற்கனவே அழிச்சாச்சு, இப்போ காடு அழிஞ்சு போயிடும். பிளாஸ்டிக் வரும். சுத்தமான காடு, இயற்கை வளமான காடை சுத்தமாக வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க. தலை சுற்றியே வந்து சாமி ஃபுல் கேர் ஆயிடுச்சு. பார்த்துக்கங்க, அது தப்புன்னு நான் எப்போ நினச்சிடுவோம். ஆனால் என்ன இருந்தாலும் உண்மையாக வாங்க சாமி சொல்லணும். நம்பி பாதம் நான் எந்த இடத்துல நைட் வந்ததா புல்மேடு இப்போ தான் வந்திருக்கோம். சாமியே சாமி சரணம். புல்மேடு பாதை ஏற்றி விட்டாருங்க. இந்த சாமிக்கு தலை சுற்றி மயக்கம் வந்துருச்சு. ஏதோ தப்பு பண்ணியிருக்கார் போல். இந்த கடவுள் தண்டிச்சிட்டாரு. இப்போ ஏற்றி விட்டாரு. சாமியை சுத்தமாக கும்பிட்டு சுத்தமாக வாங்க. ஏகப்பட்ட மலை ஏறி இருக்கிறேன். இது மாதிரி ஆனது வெள்ளிங்கிரி மலை கூட இப்படி ஆனதில்லை. ஓ சாமி சரணம். யானை வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. இப்போ தான் போயிருக்கு. இது காட்டுக்குள்ளே இருக்கும். யானை தெரிந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். புல்மேடில் அடுத்து ஏறி போவாங்க பாருங்க. அடுத்த மலை பள்ளத்தில் இறங்கி மேலே ஏறணும். இந்த பள்ளத்தில் இறங்கி மேட்டில் ஏறணும் பாருங்க. தெரியுதுங்களா? சாமி மாருங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. இதான் நான் செக் போஸ்ட்டு. தண்ணி இருக்குது ஃபுல்லாக. அந்த தண்ணியாக ஃபால்ஸ் மாதிரி போகுது. ஆமாம். சாமி பேசுங்க. சும்மா எடுத்துக்கோ. நாங்கள் எவ்வளோ பேர் போகிறோம். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த கடவுளை பார்த்து தரிசனம் பண்ணுறது ஒரு தனி சுகங்க. பாருங்க கடவுள் படித்த இயற்கை அப்படி இருக்கு. ஃபாரஸ்ட் அப்படியே போடுறாங்களா? தெரில. வா கும்பிட்டு வரும். அங்கே கொஞ்சம் ரிஸ்க்கு.
எடுத்துருக்கேன். அடிக்குது அந்த நிலம் தெரில. திறந்து பாரு, அங்கே மரம். ஆ புஷ்பா எங்கே போனீங்க? இல்லை சோறு செக் போஸ்ட். வந்து ஃபைனல் செக் போஸ்ட். இப்போ வந்து சனிக்கிழமை போயிட்டுருக்கோம். போகலாம். ரைட்.